அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்கின்ற ஏகத்துவ கொள்கையின் அடிப்படையிலும் அல்லாஹ்விடமிருந்து இறக்கி அருளப்பட்டிருக்கிற இறை செய்தியை மட்டுமே பின்பற்ற வேண்டும் என்கின்ற தூய்மையான கொள்கையை ஏற்றுக்கொண்டு சொர்க்கத்தை நோக்கி நம்முடைய பயணத்தை அமைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த உலக வாழ்க்கையிலே ஷைத்தானுடைய ஊசலாட்டத்தின் காரணமாக பல்வேறு பாவங்களில் நாம் இழுத்துச் செல்லப்பட்டு நரகத்தினுடைய விளிம்புக்கு போகக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதை பார்க்கின்றோம். அதன் காரணமாக எங்கே நமக்கு சுவன பூஞ்சோலை கிடைக்காதோ என்கின்ற ஒரு நிலைக்கு நம்பிக்கை அற்று கடைசியில் நரகத்தினுடைய பாதையை தேர்ந்தெடுத்தவர்களாக பாவத்தில் மூழ்கக்கூடியவர்களாக இந்த இஸ்லாத்தை விட்டு பல தூரம் அப்பாற்பட்டு போகக்கூடிய ஒரு நிலைக்கு ஆளாகக்கூடிய அவல நிலையையும் பார்க்கின்றோம். இதற்கான காரணம் என்னவென்றால், நாம் மனிதன் என்கின்ற அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில தெரிந்தோ தெரியாமலோ செய்த பல்வேறு பாவமான காரியங்களுக்கு என்ன பரிகாரம் இருக்கிறது, இஸ்லாம் என்ன பரிகாரத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றது என்பதை அறிந்து இனி நம்முடைய வாழ்க்கையில் பாவங்கள் அண்டவிடாமல் நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். கடந்த காலத்தில் நாம் செய்த பாவங்களுக்கு பரிகாரங்களை தேடிக்கொள்ள வேண்டும் என்கின்ற நிலைக்கு வந்தால் இடையில் தடைப்பட்ட பயணம் மீண்டும் சொர்க்கத்தை நோக்கி தொடரும் என்ற அடிப்படையில் இஸ்லாம் பாவங்களுக்கு சொல்லக்கூடிய பரிகாரங்களை பற்றி நாம் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு மிகப்பெரிய அருட்கொடையாக வழங்கி இருக்கின்ற கண்களால் பார்க்கக்கூடாத அம்சங்களை பார்க்கின்றோம். நம்முடைய நாவுகளால் பொய், அவதூறு, புறம், கெட்ட வார்த்தை, சாபம், ஆணவம், அகந்தை, ஏமாற்றுதல் என்கின்ற தவறான செயல்களுக்கு அதை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இதற்காக நம்முடைய உடல் உறுப்புகள் அனைத்தும் ஒத்துழைத்து போகிக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே இருக்கின்றோம். இந்த மாதிரியான பாவங்களை நமக்கு அழித்து சொல்லக்கூடிய அளவில் சில பரிகாரங்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு 2 நிலைகளை வைத்திருக்கின்றான். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடும் பொழுது, அன்றைய நேரத்தில் சஹாபாக்களிடத்தில் உடன்படிக்கை எடுக்கிறார்கள், பையத்து எடுக்கிறாங்க. அது ஒரு இறை தூதர் என்கின்ற அடிப்படையில சஹாபாக்கள்கிட்ட நீங்க என்னிடம் உடன்படிக்கை செய்யுங்கள், பையத்து செய்யுங்கள் என்று கூப்பிடுகிறார்கள். சஹாபாக்களும் வந்து பையத்து செய்யறாங்க அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட. அதுல சொல்லும் பொழுது, நீங்க அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது என்று நீங்க என்கிட்ட பையத்து செய்யுங்க, திருடக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, அவதூறு பேசக்கூடாது, நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும் என்றெல்லாம் பையத்து செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 செய்திகளை குறிப்பிடுகிறார்கள். ஒமன் அஸாப மின் ஸாலிக ஷையன், யாராவது ஒருவன் பாவம் செய்து விடுகிறானே ஆனால் ஃபஊகிப ஃபித் துன்யா, அதன் காரணமாக உலகத்திலேயே தண்டனைக்கு உட்படுத்தப்படுகிறான் என்றால், அவன் தண்டிக்கப்பட்டு விட்டால் ஃபஹுவ கஃபாரத்துன் லஹு, இது அவனுக்கு அந்த பாவத்திற்கான பரிகாரமாக மாறிவிடுகிறது. திருடுகிறான், அதற்காக அவன் கை துண்டிக்கப்படுகிறது என்றால் அந்த பாவத்திற்கு அது பரிகாரமாகிவிட்டது. விபச்சாரம் செய்கிறான், திருமணம் ஆகாதவனாக இருந்தால் அந்த நாட்டு சட்டத்தின் அடிப்படையில், அது இஸ்லாமிய சட்டம் நிறைவேற்றப்படுகிற நாடாக இருக்கிற பட்சத்தில் அவன் 100 கசடிக்கு ஆளாக்கப்படுகிறான், 1 ஆண்டு ஊர் விளக்கம் செய்யப்படுகிறான். இந்த பாவத்திற்கு அது பரிகாரம் ஆகிவிட்டது. அல்லது திருமணம் ஆனவனாக இருந்து அந்த விபச்சாரத்தை செய்கிறான், கல்லிருந்து கொலை செய்யப்படுகிறான், இதற்காக அந்த பாவம் பரிகாரமாக்கப்பட்டு விட்டது. இது போல தண்டனை உலகத்திலே வழங்கப்பட்டு விட்டால் அந்த பாவம் அதோடு கரைந்து விடுகிறது. ஒருவேளை அந்த சூழ்நிலைக்கு ஆளாகாதவன், அதாவது இன்றைக்கு நாம் வாழுகிற நாடில் இந்த மாதிரியான சூழ்நிலை கிடையாது, உலகத்திலேயே பாவங்களுக்கு பரிகாரங்களை தேடக்கூடிய நிலை இல்லாவிட்டாலும், அதே போல எல்லா பாவங்களுக்கும் உலகத்திலேயே பரிகாரமும் கிடையாது, எல்லா செயல்களுக்கும் உலகத்துல பரிகாரம் கிடையாது. உலகத்துல அந்த தண்டனைகள் வந்து சில குற்றவியல் சட்டங்களுக்கு தான் வழங்கப்படுகிறது. இதல்லாத பல்வேறு பாவங்களுக்கு மறுமையில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அந்த விசாரணையின் தொடர்ச்சியாக தண்டனைகள் வழங்கப்பட்டு விடும். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். வமன் அஸாப மின் ஸாலிக ஷையன், யார் அந்த பாவங்களை செய்து சும்ம சதரஹுல்லாஹு, உலகத்துல யாருக்கும் தெரியாம அல்லாஹ் அதை மறைத்து வைத்திருக்கிறான் என்றால், யார்ட்டையும் நம்ம சொல்லாம
யாருக்கும் அம்பலப்படுத்தாம, யாரும் அதை பார்க்காம நமக்குள்ளேயே இருந்து ஒரு ரகசியமான அந்த பாவத்தை செய்திருப்போமே ஆனால் இப்ப அது அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்கிறான்னு அர்த்தம். அடுத்தவங்க சொல்லாத வரைக்கும் அது மறைவுல இருக்குன்னு அர்த்தம். இப்படி மறைத்திருக்கப்பட்டால் ஒருவேளை இன்ஷா அஃபா அனுகு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்பினால் அதை மன்னித்து விடுவான். அப்படி இல்லை என்றால் இன்ஷா ஆக்கபகு, விரும்பினால் தண்டிப்பான். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி நாடுறானோ அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சில குற்றவியல் சட்டங்களுக்கு உலகத்திலே கிடைச்சிரும், இல்லாட்டி நாளை மறுமையில் தான் விசாரணை இருக்கும். அல்லாஹ் மறுமையில எதையெல்லாம் விசாரிப்பான் அதை சூரா பக்ராவுல கடைசி 2 வசனங்களை சொல்லும் பொழுது, இன் துபுது மாஃபி அன்புசிக்கும், நீங்கள் உங்கள் உள்ளங்களில் மறைத்து வைக்காமல் வெளிப்படுத்தி செய்த காரியங்கள் சிலர் பார்த்திருப்பார்கள், அது பகிரங்கமாயிருக்கும். அது மாதிரி நீங்கள் வெளிப்படுத்தி செய்த காரியங்களையும் நீங்க மறைத்து வைத்திருக்கின்ற ரகசியமாக உங்க உள்ளத்திலே எதை நினைத்தீர்களோ, பேச்சுக்களால் எடுத்து செய்த காரியங்கள், கண்ணால் பார்த்த காரியங்கள், காதால் கேட்ட காரியங்கள், நடையால் அதற்கு ஈடுபட்ட காரியங்கள் என்று வெளிப்படையாக செய்த தவறுகளையும் அல்லாஹ் விசாரிப்பான். நீங்கள் பாவங்கள் எதையும் செய்திருக்க மாட்டீர்கள், எந்த விஷயத்தையும் பார்த்திருக்க மாட்டீர்கள், எந்த தவறையும் பேசியிருக்க மாட்டீர்கள், ஆனால் சில தவறுகளை செய்வதற்கு நினைத்திருப்பீர்கள், நினைத்ததையும் அல்லாஹ் விசாரிப்பான். யுஹாசிபுக்கும் பிஹில்லா, அதை அல்லாஹ் உங்களிடத்தில் விசாரிப்பான். தான் நாடியவர்களை மன்னிப்பான், தான் நாடியவர்களை தண்டிப்பான் அல்லாஹ் சொல்றான். இதுல நம்ம உள்ளத்தால் சிந்திக்கிறதுக்கு இல்லையா, அதுல உலகத்துல யாருமே விதிவிலக்கு பெற முடியாது. உள்ளத்தில் நினைக்கின்ற சில தவறுகள், இந்த தவறை செய்யணும், இந்த தவறு நம்ம செய்யலாம் என்று உள்ளத்தில் நினைக்கின்ற தவறுகளை நம்ம கண்ணால் பார்க்க மாட்டோம், காதால் கேட்க மாட்டோம், நாவால் அதை வெளிப்படுத்தி விட மாட்டோம். வெளிப்படையான செயல்களால் வெளிப்படுத்தாவிட்டாலும் உள்ளத்தில் அது நினைத்திருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சலுகை கொடுத்து அதை விசாரிச்சுட்டு அதை தண்டிக்காம விட்டுருவான், மன்னிச்சிருவான். அதே நேரத்தில் அதை வெளிப்படையாக செய்துவிட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் நாடினால் தண்டிப்பான், நாடினால் மன்னிப்பான். இப்ப அந்த தண்டனையிலிருந்து நம்ம தப்பிப்பதற்கு என்ன வழி என்பதை அடியார்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல்வேறு அறிவுரைகளாக இதை சொல்கிறான். எதற்கு சொல்றான்னா, மீண்டும் நிறைய பாவங்களை செய்வதற்காக அல்ல, செஞ்ச பாவங்களுக்கு வருந்தப்படாமல் இருந்து இனிமேல் பாவங்களின் பக்கம் திரும்பாமல் இருப்பதற்கான வழிமுறையை நமக்கு சொல்லித்தரான். என்னென்ன மாதிரி சொல்லித்தரான் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், நாம செய்த பாவங்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுவது. இதைத்தான் நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லித் தருகின்ற முதல் பரிகாரம் என்னது? பாவ மன்னிப்பு. அல்லாஹ் தன் திருமறையில சொல்லும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடிவிடுங்கள், அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி விடுங்கள். அதன் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அஸா ரப்புக்கும் ஐயு கஃபிர அன்கும் செய்யாத்திக்கும், உங்களுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை பெற வேண்டுமா, உலகத்துல சரண்டர் ஆயிருங்க. நீங்க செய்த தவறை ஒத்துக்கொண்டு, எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருந்தாலும், ஒரு சிறந்த தூதராக இருந்தாலும், தன்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் 100 முறைக்கு மேலே பாவ மன்னிப்பு தேடக்கூடியவராக இருந்து தொழுகையிலே கேட்கிறார்கள், அல்லாஹும்ம இன்னி ஸலம்து நஃப்ஸி ஸுல்மன் கஸீரன், எனக்கு நானே அதிகமான அநியாயங்களை பாவங்களை செய்திருக்கின்றேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்களோ, அது மாதிரி தான் செய்த பாவங்களை தவறுகளை ஒப்புக்கொள்ளக்கூடிய நிலைக்கு நீங்கள் வந்து விடுங்கள். நீங்க உங்க பாவங்களை மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்டு சரண்டர் ஆகினால் அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். ஏன்னா பலரும் என்ன செய்வாங்க, அந்த பாவத்தை செய்யாம செஞ்சுட்டு செய்யாத மாதிரி பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், செய்துவிட்டு அதை சமாளிக்கக்கூடியவர்களா இருக்கிறார்கள். ஒருவேளை இருக்கட்டும், நான் தப்பு செஞ்சேன்னு இருக்கட்டும், இருந்தாலும் ஒரு நியாயம் இருக்கா இல்லையா என்று பேசுவார்கள். எதையுமே அவர்கள் விட்டு கொடுக்க மாட்டார்கள். எதற்குமே அல்லாஹ்விடத்திலே ஒரு சின்ன துளியளவும் பயம் இருக்காது. நாம நம்ம மனோ இச்சைப்படி நடந்தா போதுன்னு போவார்கள். அந்த நிலையிலிருந்து மாறிவாங்க. ஏன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு பல்வேறு பண்புகள் இருக்கின்றது. இறைவன் பெரிய ஒரு கோபக்காரன், அதுல மாற்றுக்கிறது இல்லை. அதே மாதிரி மிகப்பெரிய கருணையாளன், அதுலயும் மாற்றுக்கிறது இல்லை. வல்லாஹு ஷதீதுல் இக்காப், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தண்டிப்பதில் மிக கடுமையானவன், அதுல மாற்றுக்கிறது இல்லை. வல்லாஹு கஃபூருன் ரஹீமுன், அல்லாஹ் மன்னிப்பவன், ரஹீமாக கருணை மிக்கவனாக இருக்கின்றான், இதுவும் மாற்றுக்கிறது இல்லை. 2 பண்பும் எதிர்மறையான பண்பு. ஒன்று கடுமையாக கோபப்படுவது, இன்னொன்று கருணை செலுத்துவது. இதுல ஏதாவது ஒன்று கொஞ்சம் மிகிக்கணுமா இல்லையா? ரெண்டுமே ஒரு சமமான பண்பாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு இதுல மிகச்சிருக்கிற பண்பு என்ன தெரியுமா?
கோபத்தை விட கருணை தான் மிகைத்திருக்கிறது. மறுமை நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடியார்களை எழுப்பிய பிறகு சொல்வானாம், கலபத் கல்பி ரஹ்மதி, என்னுடைய கோபத்தை விட என் கருணை மிகைத்து விட்டது என்று சொல்வானாம். அடியார்களை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த கோபத்தை விட கருணை மிகைத்து விட்டது என்று சொல்வதற்கு காரணம், மன்னிப்பதற்கு வாய்ப்பு இருந்தால் அதை செய்து விட்டு அவனை சொர்க்கத்துக்குள் அழைப்பதற்கு தான். அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்து தான் முதல்ல உன்னுடைய தவறை ஒப்புக்கொண்டு சரண்டர் ஆகி வாங்கன்னு கூப்பிடுறான். இது முதல் அம்சம். இரண்டாவது அம்சம் என்ன அப்படின்னு கேட்டா, நாம பாவங்களை செய்திருக்கின்றோம். அந்த பாவத்தின் காரணத்தினால் நம்முடைய நன்மையின் எடையை விட தீமையின் எடை கனத்து போய்விட்டால், அம்மாமன் ஹஃபத் மவாஜின் சீனுஹு உம்முஹு ஹாவியா, யாருடைய எடை கனம் குறைந்து குன்றிவிட்டதோ அவனுடைய நிலை இழிவு தரக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அவனுடைய தங்குமிடம் ஹாவியாவா ஆகிவிடும். ஒமா அதிராக்கு மாஹியா, ஹாவியா என்றால் என்ன? நாருன் ஹாமியா, சுட்டரிக்கும் நரக நெருப்புன்னு அல்லாஹ் சொல்றான். அந்த மாதிரி நரக நெருப்புக்கு போய்விடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பாவத்தின் எடையை சரி செய்வதற்காக, நன்மையை எடையை அதிகரிப்பதற்காக நமக்கு இன்னொரு வழியை சொல்லித் தருகின்றான். என்ன சொல்றான்னு சொன்னா, இன் அகம் து சலாத்த, நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்தி, ஆத்தைத்தும் ஜக்காத்த, ஜக்காத்துகளை தான தர்மங்களை அள்ளி வழங்கி, ஆமன் தும்பி ருசுலி, என்னுடைய தூதர்களை நீங்கள் நம்பி, அஸ்வர்த்துமுகும் அவர்களுக்கு நீங்கள் கண்ணியம் செலுத்தி, அக்ரல்துமுல்லாஹ் கருதன் ஹசனா, அல்லாஹ்வுடைய திருப்தியை எதிர்பார்த்து கடனை அள்ளி வழங்கினால், லவ் கஃபிர அன்கும் செய்யாசிக்கும், உங்களுடைய பாவங்களை நாம மன்னிப்போம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு இன்னொரு வழிமுறையை சொல்லித் தருவது, ஒன்னும் சரண்டராய் வந்துட்டீங்க, அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? நீங்க நல்ல அமல்களை செய்ய ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஃபுர்கான் என்கின்ற அத்தியாயத்தில் சொல்லும் பொழுது, இல்லாமன் தாப, யார் திருந்தி வருந்தி, ஆமன அஸ்லஹ, தன்னுடைய பாவங்களை எல்லாம் திருந்தி இறைவன்கிட்ட வருந்தி இறைவனை சரியாக நம்பி தன்னுடைய காரியங்களை சரி செய்து நல்ல அமல்களை செய்ய ஆரம்பிக்கிறானோ அவர்களுடைய பாவங்களை எல்லாம் நன்மையாக கூட அல்லாஹ் புரட்டி மாற்றி விட்டுருவான். அப்படி மாற்றப்பட வேண்டும் என்றால் நாம இந்த உலகத்துல செய்ய வேண்டிய வழிமுறைகளில் இரண்டாவது, நல்ல அமல்களை அதிகம் செய்யணும். அதே மாதிரி நல்ல அமல்களை அதிகம் செய்யறோங்கிற பேர்ல செய்கிற பொழுது நமக்கு அதனுடைய அடித்தளமாக மூன்றாவது ஒரு அம்சம் தேவைப்படுகிறது. அது என்ன மூன்றாவது அம்சம்? அந்த செய்யப்படுகிற அனைத்து அமல்களுக்கும் மன தூய்மை இருக்கணும். நாம யாருக்காக செய்யறோம்? உலகத்துக்காக அல்ல, பேருக்காக அல்ல, புகழ்ச்சிக்காக அல்ல, படைத்த இறைவனுக்காக, இறைவனின் திருப்திக்காக, திருமுகத்திற்காக என்று செய்யணும். அதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். நீங்க நல்ல அமல் செஞ்சு வாங்க, அதுலயும் மன்னிப்பேன். அந்த நல்ல அமலை செய்யறதையும் கொஞ்சம் மன சுத்தமா, ரொம்ப பரிசுத்தமா செஞ்சு வந்தீங்க, அந்த பரிசுத்தத்துக்குன்னே எக்ஸ்ட்ரா உங்களை மன்னிப்பு கொடுக்குறேங்கிற அல்லாஹ். எப்படி சொல்றான்? இன் துபுது சதகாத்தி நெய்மாகிய, நீங்க தான தர்மங்களை வெளிப்படையாக செய்றீங்கன்னா, அடுத்து ஒரு பாக்குற மாதிரி செய்றீங்களா, பிரச்சனை இல்லை, அதுவும் சிறந்ததுதான், நல்லதுதான். அதே மாதிரி புக்கரா, நீங்கள் அதை மறைச்சு ரகசியமா வறியவர்களுக்கு, யாசிப்பவர்களுக்கு, ஏழ்மையில் உள்ளவர்களுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா ஃபஹுவ கைரும் லக்கும், அது உங்களுக்கு ரொம்ப சிறந்ததாக இருக்கும். வயு கஃபிரு அன்கும் செய்யாசிக்கும், உங்களுடைய பாவங்களிலிருந்து அவன் உங்களை மன்னிப்பான் அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். நாம எந்த இடத்தில் பகட்டு பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கு தெரியுமா? தொழுகையை பற்றி சொல்லி நான் கரெக்டா தொழுகிறவன் என்று பகட்டு பேசுவதை விட, நோன்பு வைத்து நான் கரெக்டா ரமலான் நோன்பு வைக்கிறவன் என்று பகட்டு பேசுவதை விட, 5 பைசா கொடுத்து விட்டாலும் 50 தடவை எடுத்து சொல்லக்கூடிய தன்மை தான் மனுஷனுக்கு இருக்கிறது. அப்ப தான தர்மம் செய்து விட்டு தம்பட்டம் அடிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குதே, அதை குறைச்சிக்குங்க, அதை இல்லாம ஆக்கிக்குங்க. மன தூய்மையோடு நீங்க செய்தால் எவ்வளவு இஹ்லாஸ், தான் செய்யக்கூடிய அந்த இழப்பு, அவனுக்கு செய்யற தான தர்மம் அவனுக்கு ஒரு இழப்பு தானே, அவன் சம்பாதித்து அவன் ரத்தத்தை வேர்வையாக சிந்தி அடுத்தவனுக்கு கொண்டு போய் கொடுக்கக்கூடிய இந்த தியாகத்தை அல்லாஹ் என்ன பார்ப்பான்? மறுமை நாளில் இந்த உலகத்தில் அவன் மரணித்ததற்கு பிறகு அவன் சந்திக்கக்கூடிய ஒரு நாளுக்காக வேண்டி ஒரு சேமிப்பு செய்திருக்கிறான். அது யாருக்காக செய்திருக்கிறான்? என்னுடைய திருமுகத்தை பார்க்கணுங்கிறதுக்காண்டி செய்திருக்கிறானே, இவன் பாவத்தை மன்னிச்சா என்ன? அல்லாஹ் மன்னிச்சிருவான். அப்படி அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறுவதற்கு மூன்றாவதாக அல்லாஹ் சொல்லி கொடுக்கக்கூடியது மன தூய்மை இருக்கணும்னு சொல்றான். நான்காவதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்று சொல்கிறான், நீங்க அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாகாம இருக்கணும். அதானே நாம பாவ மன்னிப்பை தேடுகிறோம் என்றால் பல நபிமார்கள் கூட அது மக்கள்கிட்ட பிரச்சாரம் செய்வாங்க. எப்படி சொல்லுவாங்க? நீங்கள் இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் சும்ம தூபு இலைஹி, மக்களே பாருங்க எவ்வளவு வறட்சியில இருக்கிறோம், ஒரு சொட்டு மழை நீர் கூட இல்லாம இருக்கிறோமே, என்ன காரணம்?
இறைவனுடைய கோப பார்வை உங்க மேல இருக்குது. அப்ப இப்ப மழைநீர் தேவைப்படுது உங்களுக்கு. அப்போ மழைநீர் வர வேண்டும் என்றால் இறைவன் நாடணும். இறைவன் நாடணும்னா இறைவனுக்கு கருணை பார்வை நம்ம மேல வரணும். அப்ப கருணை பார்வை வரணும்னா நாம செஞ்ச பாவத்துங்களுக்கு மன்னிப்பு தேடணும். இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், உங்களுடைய இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள். யுர்சிலி ஸமா அலைக்கும் மித்ராரா, உங்கள் மீது தொடராக மழையை அல்லாஹ் பொழிவிப்பான் என்று நபிமார்கள், அதாவது ஆது கூட்டத்தாரிடம் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்து சொன்னார்கள் என்ற செய்தியெல்லாம் குர்ஆன்ல பார்க்கிறோம். அந்த மாதிரி இறைவனுடைய கோப பார்வையை விட்டு கருணை பார்வை நமக்கு வர வேண்டும் என்றால் நாம செய்ய வேண்டிய இன்னொரு அம்சம் என்ன தெரியுமா? அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகின்றான், இன் தஜித்தனிபுல் கபாயிர மா துன்ஹவுன அன்ஹு, உங்களுக்கு எந்த மாதிரியான பெரிய பாவங்கள் என்று சொல்லப்பட்டு அதை செய்யாதீர்கள் என்று தடுக்கப்பட்டுள்ளதோ அந்த பெரிய பாவங்களிலிருந்து நீங்கள் ஒதுங்கி கொண்டால் நுகஃபிரு அன்கும் செய்யாத்திக்கும், உங்களை விட்டு அந்த சின்ன பாவங்கள் நாம் மன்னிச்சுட்டுறோம். சரி விடு, அவன் பெரிய பாதகமாலாம் கொண்டு வரல, கொஞ்சம் கொஞ்சம் தான் என்று மன்னிச்சுட்டுருவோம். அதுக்காவது நீங்க என்ன செய்யணும்? நாம சின்னதுதான் செஞ்சிருக்கிறோம், இனி பெரிய பாவமா நம்முடைய வாழ்க்கையில எதையும் சந்திச்சிடக்கூடாது, செய்துவிடக்கூடாது என்ற ஒரு எண்ணம். நாம பெரிய பாவங்களின் பக்கம் நெருங்கிவிடக் கூடாது. ஏன்? அல்லாஹ்வுடைய கொஞ்ச நஞ்ச கருணை பார்வை இல்லாம போயிருங்கிற ஒரு எண்ணத்துல நீங்க வாழுங்க. அப்போ வட்டி வாங்குறது, பெற்றோர்களை நோவினை செய்வது, இணை வைப்பது, விபச்சாரம் புரிவது, பொய் சாட்சி சொல்வது, பத்தினி பெண்கள் மீது அவதூறு சொல்வது, சூனியத்தை உண்மை என்று நம்புவது, சூனியத்தை சூனியம் வைப்பது, அப்படி ஏமாற்றுவது, வைப்பதாக ஏமாற்றுவது, இது மாதிரியான பாவங்களை எல்லாம் செய்யக்கூடாது. அந்த பாவங்களை எல்லாம் விட்டு நீங்க ஒதுங்கிட்டா பெரிய பெரிய பாவங்கள் இதெல்லாம் நரகத்துல உங்களை தள்ளிரும் என்று எவ்வளவோ அறிவுறுத்திய பிறகு அந்த பாவத்திலிருந்து இவங்க ஒதுங்கி இருக்கிறாங்க, சின்ன தவறுகள் தானே என்று அல்லாஹ் மன்னிச்சு விட்டுருவான். இவனை பார்த்தா பெருசுலையும் எதையும் விட்டு வைக்கல, சின்னதுல ஒன்னையும் மிச்சம் வைக்கல, இப்படி இருந்துச்சு வைங்க, அல்லாஹ்வுடைய கருணை பார்வை கிடைக்காது. அதற்கு தான் அந்த வழிமுறை அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகின்றான். இன்னொரு அம்சமாக அல்லாஹ் சொல்லித் தரக்கூடியது என்னன்னா, இதெல்லாம் பாவங்களுக்கு நீங்கள் தேடக்கூடிய பரிகாரம். அடுத்து என்னன்னா, நாம இந்த பரிகாரம் எல்லாம் தேடியதற்கு பிறகு மீண்டும் போய் பாவம் செஞ்சிடக்கூடாது இல்லையா? அதுதான் அல்லாஹ் விரும்புறான். எப்படி விரும்புறான்? செஞ்சதுக்கு தான் இவ்வளவு வழிமுறை. ஒருவேளை அதற்கு பிறகு நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அல்லாஹ் தன் திருமறையில சொல்லும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் தத்தகுல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சினால். ஏன் இது எதுக்கு இறையச்சத்தை அல்லாஹ் சொல்லித்தரான்னா, நமக்கு பாவங்களிலிருந்து பல்வேறு பரிகாரங்களை செஞ்சு இதுல இருந்து தப்பிச்சு வரோம். நம்ம அழுக்க சுத்தம் பண்ணிக்கிட்டு வரோம். சுத்தம் பண்றது எதுக்கா இருக்கட்டும், இனிமேல் பாவம் செய்யக்கூடாது என்ற எண்ணத்திற்கா இருக்கணுமே தவிர இருக்கிறது காலியா போச்சு இப்ப மீண்டும் என்ன செய்வோம், நிறைஞ்சா அதுக்கப்புறம் தொடச்சிக்கலாங்கிற மாதிரி செய்யக்கூடாது. சில பேர் ஹஜ்ஜுக்கு போவாங்க, போன வருஷம் ஹஜ்ஜுக்கு போய் எல்லாம் சீத்தாச்சு, இனி அடுத்த ஹஜ்ஜுக்கு அடுத்து இருக்கிறதெல்லாம் பாவம் செய்வோம், அநியாயம் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஒரு ஹஜ்ஜை செஞ்சு காலி பண்ணிடுவோம் என்ற எண்ணத்துல வந்துடக்கூடாது இல்லையா? அல்லாஹ் நமக்கு சொல்லி தருவது, நீங்க அமல்கள் செய்யறது, இஹ்லாஸா செய்யறது எல்லாம் இருக்கிற பாவத்தை அழிச்சிட்டு இனி அடுத்த பாவத்துக்கு அடுத்த அமல்கள் மூலமா சரி பண்றோம்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இதை அனைத்தையும் செய்வதோடு இன் தத்தக்குள்ளாக நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி நடக்க வேண்டும். அப்படி நீங்கள் நடந்தால் யஜ்அல் லக்கும் ஃபுர்கானன், உங்களுக்கு தெளிவான பாதை எல்லாம் காட்டுவான். அதை ஈஸியா காட்டிடுவான். இது செய்யாதீங்க, இது பாவத்துல போய் விழுந்துருவீங்க. பாவத்திற்கான வழியை காட்டி உங்களை அது பக்கம் தள்ளுவதை விட நன்மைக்கான வழியை காட்டி உங்களை அதிலிருந்து திசை திருப்பக்கூடிய ஒரு வேலையை அல்லாஹ் செய்வான். வயுகஃபிரு அன்கும் செய்யாத்திக்கும், உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். எதை வச்சு மன்னிப்பான்? இறையச்சம் வந்துருச்சு பார், இனிமேல் பாவங்கள் செய்யக்கூடாதுங்கிற ஒரு அச்ச உணர்வு வந்துருச்சு பார். ஒவ்வொரு சின்ன தவறுகளை கூட பெரிய பாரதூரமான ஒரு பாவமாக நினைக்கின்ற ஒரு தன்மை அவன் உள்ளத்துல வந்துருச்சு பார். இன்னைக்கு தொழுகலையே, ஆஹா இப்படி தொழுகாம இருந்தா வழிகிட்டு போயிருமே என்கின்ற ஒரு அச்ச உணர்வு அவன் உள்ளத்துல வந்துருச்சு பார் என்றெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இறையச்சத்தின் காரணமாகவே பாவங்களை மன்னிக்க ஆரம்பிச்சிருவான். அந்த தன்மை நம்மிடத்தில் மேம்படுத்தி கொள்ள வேண்டும். இது ஒண்ணு. இது போக நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அல்லாஹ் வைத்திருக்கிற இன்னொரு அம்சம் என்னவென்றால், நாம இனிமேல் இந்த பாவங்களை செய்யக்கூடாது என்று முழு மூச்சாக செயல்படுவது. அதுதான் அல்லாஹ் விரும்புறான். எப்படி? வல்லதீன இதா ஃபஅலு ஃபாயிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும், தங்களுக்கு தாங்களே ஒரு அசிங்கமான காரியத்தை அவர்கள் செய்து விட்டாலோ அல்லது ஒரு பாவத்தை செய்து விட்டாலோ ஸக்கருல்லாஹ், உடனே அல்லாஹ்வை நினைத்து வஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், தங்கள் பாவங்களுக்காக வேண்டி அவர்கள் மன்னிப்பு தேட ஆரம்பித்து விடுவார்கள். செய்த தவறுக்காக வேண்டி அந்த குற்ற உணர்வு அவர்களை தாளா செய்யாது. அப்படியே அடுத்து ஒரு வேலையை செய்ய முடியாத அளவுக்கு அவர்களுடைய மனசெல்லாம் முடங்கி போய் நிற்கும். இவ்வளவு பெரிய பாவத்துக்கு ஆளாயிட்டமே என்று துக்கப்பட்டு அதனால் அவர்கள் உடனடியாக அல்லாஹ்வை நினைத்து மன்னிப்பு தேடுவார்கள். அல்லாஹ் சொல்கின்றான், இவர்கள் அப்படி மன்னிப்பு தேடும்போது எப்படி கேட்பார்கள் தெரியுமா? வலம் யுசிரு அலாமா ஃபாலு வஹும் யஅலமூன்,
மீண்டும் அறிந்து கொண்டே அந்த பாவத்தின் பக்கம் மீள மாட்டார்கள். அது செய்து முடிச்சாச்சு, மன்னிப்பு கேட்டாச்சு, மீண்டும் செய்வோம் என்கிற நிலையில அவங்க மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. இறைவா ஏதோ அவசரத்துல செஞ்சுட்டேன், ஒரு சைத்தானுடைய ஊசலாட்டத்தில் இப்படி திடீர்னு தவறிட்டேன், இனிமேல் செய்ய மாட்டேன் என்கின்ற நிலையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். நாம பலகீனமானவர்களாக பாவங்களை செய்யக்கூடிய பலகீனத்தில் படைக்கப்பட்டிருந்தாலும் அல்லாஹ் சொல்கின்ற இந்த வழிமுறைகளை பேணி நடக்கும் பொழுது இது போன்ற பாவங்களிலிருந்து விடுபடக்கூடிய நன்மக்களாக, அதனால் அல்லாஹ்வுடைய கருணையை பெறக்கூடியவர்களாக நம்முடைய பயணம் சுவனத்தை நோக்கிய பயணத்தில் எந்தவித தங்கு தடை இல்லாமல் சிறப்பாக அமையும். அப்படிப்பட்ட பல்வேறு நல்ல அமல்கள், அதை இறையச்சத்தோடும் இஹ்லாசோடும் செய்யக்கூடிய தன்மைகள், நாம் செய்த தவறுகளுக்காக இறைவனிடத்தில் ஒப்புக்கொண்டு வருந்தி பாவ மன்னிப்பு கேட்டு அதனால் நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்கின்ற முறைகளால் வல்ல ரஹ்மான் நம்முடைய பாவங்களை மன்னித்து அருள் புரிவானாக. இந்த பாவ மன்னிப்பு பெறுவதற்கு இன்னொரு வழிமுறையை இன்ஷா அல்லாஹ் இரண்டாவது அமர்வுல பார்ப்போம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற இந்த பாவமான காரியங்களை நம்முடைய உள்ளத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கையில் இனி எந்த காலத்திலும் அது தொடரக்கூடாது என்று அப்புறப்படுத்துவதற்காக இஸ்லாம் பல்வேறு அழகிய வழிமுறைகளை சொல்லி தந்திருக்கிறது. பல்வேறு மதத்துல மார்க்கத்துல எல்லாம் ஒரு பாவம் செஞ்சுட்டான்னா அந்த பாவத்திலிருந்து மீள்வது எப்படி என்று அவன் குழம்பி தவித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு குளத்துல போய் நீ குளிச்சுட்டு வரலாம் சரியா போயிரும்னு சொல்லி அனுப்பிவிடுவார்கள். அதனாலேயே அவனுடைய பாவங்கள் இன்னும் ஜாஸ்தி பண்ணிட்டு வரலாம், ஏன் 2 தடவை குளிச்சா வேலை முடிஞ்சிடும் போயிருவான். இது அவனை திருத்தக்கூடிய தன்மையாக இருக்காது. அதே போல இன்னொரு இடத்துல என்னன்னு கேட்டா, பாவமா அதற்கு ஈடேற்ற என்ன வழி, எல்லாம் அவர் பார்த்துக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் அத்தனை பாவத்தையும் கொண்டு போய் ஒருத்தர் தலையில கட்டி அவனை அனுப்பிவிடுறது. பாவ மன்னிப்பு வாங்குறதுக்குன்னு பணம் வாங்குறதுக்கு பேங்க் இருக்குது, பாவ மன்னிப்பு வாங்குறதுக்கு பாஸ்டர் இருக்கிறான்னு உட்கார வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி பாவம் பண்ணிட்டேன், இது செஞ்சுட்டு அது செஞ்சு சரி கருத்தர் பார்த்துக்கார் போயிட்டு வா. அடுத்து ஒரு பாவம் பண்ணிட்டு 1 மாசம் கழிச்சுட்டு போய் பாவத்தை கொண்டு போய் ஹோல்சேலா ஒரு ஆள்கிட்ட ஒப்படைச்சு சரக்கு கொள்முதல் இடம் மாதிரி ஆக்கிட்டு இருப்பார்கள். இதனால் என்ன ஆகுதுன்னு சொன்னா, இவன் அடுத்து பாவம் செய்ய தூண்டுகின்ற வேலைகளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய வழிமுறை இருப்பதை பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த தத்துவங்கள் எல்லாம் மனிதர்களாக தன்னுடைய வசதிக்காக உருவாக்கி கொண்ட தத்துவங்கள். அல்லாஹ் மனிதனுடைய இன்பமயமான ஒரு சொர்க்க பூஞ்சோலையை கொடுப்பதற்காக, இந்த உலக சோதனை கட்ட வாழ்க்கையில் இவனுடைய மனதை தளர விடாமல் இருப்பதற்காக சொன்ன இந்த வழிமுறைகள் இருக்கு இல்லையா, அந்த இஹ்லாசு, இறையச்சம், நல்ல அமல்கள், பாவ மன்னிப்பு, அதனால இறைவன்கிட்ட ஒப்புக்கொண்டு இனிமேல் செய்யக்கூடாதுங்கிற ஒரு திடகாத்திரமான உறுதிமொழி, இதை எல்லாம் வைத்து நம்முடைய பாவங்களை விட்டு அல்லாஹ் குறைச்சு அதுல இருந்து கொஞ்சம் தொடச்சு அப்படியே மன்னிச்சு சொர்க்கத்துக்கு அனுப்பக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தலாம். இது மட்டும் இல்லாம இவன்ட்ட பாவம் மட்டும் குறைஞ்சா பத்தாது, கொஞ்சம் நன்மையும் ஜாஸ்தி ஆகணும் இல்லையா, அதற்கும் சில வழிமுறைகளை அல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறான். அந்த வழிமுறையில ஒண்ணுதான் நாம செய்யக்கூடிய கருணை மிக்க செயல்கள். எப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்துல ஒருத்தர் அப்படியே ஒரு பாலைவனத்துல போய்கிட்டு இருந்தார். எந்த அளவு இருக்குன்னா, அந்த கடுமையான வெயில்ல மிக கடும் தாகத்திற்கு உள்ளாக்கப்பட்டு அந்த தாகம் தாங்க முடியாம எங்காவது தண்ணி கிடைக்காதான்னு ஏங்கி போறாரு. ஒரு கிணறு கிடைக்குது, அந்த கிணறுல இறங்கி தன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வேண்டி தண்ணீரை குடித்து விடுகிறார். குடிச்சிட்டு கிணத்துல இருந்து வெளியே எந்திரிச்சு பார்க்கிறாரு, ஒரு நாய் அது ரொம்ப தவிச்சு கிடக்குது தாகத்துல. அப்படியே வெயில்ல அப்படி உச்சி வெயில் மண்டையை புழக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தாகத்துல ரொம்ப வறண்டு கிடக்கக்கூடிய சூழ்நிலையில பார்த்த உடனே சரி இதுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்து கொடுக்கலாமே. நாயை நாய் நம்முடைய பாத்திரங்களில் வாய் வைத்து விட்டால் 7 தடவை அதை சுத்தம் செய்யக்கூடிய தூய்மையை சொல்லித்தரக்கூடிய மார்க்கம் என்று இருந்தாலும் அந்த உயிர் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த மனிதர் என்ன செய்கிறார், தன்னுடைய காலுறையை எடுத்துக்கொண்டு போய் மீண்டும் கீழே இறங்கி கிணத்துக்குள்ள இறங்கி அந்த காலுறையில தண்ணி எடுத்துக்கொண்டு அந்த நாய்க்கு ஊட்டுகிறார். இதன் மூலமாக அல்லாஹ் இவருடைய பாவத்தை மன்னித்து இவருக்கு சொர்க்கத்தை கொடுத்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செய்தியை சொல்றாங்க. உடனே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், வ இன்ன லனா ஃபில் பஹாயிமி அஜ்ருன், எங்கள்ல இந்த ஆடு மாடு நாய் பூனை இந்த மாதிரியான கால்நடைகள்ல கூட நாங்க செஞ்ச உதவிக்கு நன்மை கிடைக்குதா, இதனால கூட மன்னிப்பு கிடைக்குதான்னு ஆச்சரியப்பட்டு கேட்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், ஃபி குல்லி கபதின் ரஸபத்தின், ஒவ்வொரு உயிருக்கும் நீங்க செய்யற உதவி மிகப்பெரிய நன்மையை பெற்றுத்தரும், அதனால் பெரிய மன்னிப்புகளை பெற்றுத்தரும் சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த அடிப்படையில இன்னைக்கு நாம கோடை காலமா இருக்குது, கடுமையான வறட்சியை சந்திச்சிருக்கிறோம்.
இன்னைக்கு வந்து அந்த உச்சி வெயில் மண்டையை புழக்கக்கூடிய நேரத்துல மயங்கி சுருண்டு விழக்கூடிய அளவிற்கு இந்த வெயில் தாக்கப்படுகிற அளவுல இருக்கிறோம். ஒவ்வொரு இல்லத்திற்கு முன்னாடி, ஒவ்வொரு கடைகளுக்கு முன்னாடி நம்ம ஜமாத் சார்பாக, நம்முடைய கிளைகள் சார்பாக அனைத்து இடங்கள்லையுமே நம்மளால் இயன்ற அளவுல ஒரு குடமோ ஒரு பானை அளவோ ஒரு சின்ன 2 பானை அந்த மாதிரி வைத்து தண்ணி புகட்டணும்னு சொன்னா, அதனால் போயிட்டு வரக்கூடியவர்கள் அதுல தண்ணி குடிச்சாங்கன்னு வைங்களேன், அவனுடைய மிகப்பெரிய ஒரு ஆத்ம திருப்தி, அப்படியே ஒரு ராகத்தை அடைவான் பாருங்க. அந்த ராகத்துக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஜன்னத்தை கொடுப்பான், சொர்க்கத்தை கொடுப்பான். அந்த மாதிரி சுவன பூஞ்சோலையை பெறுவதற்கும் நம்முடைய பாவங்களிலிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பரிகாரத்தை தேடுவதற்கும் இந்த நல்ல பணியை நாம கையில எடுப்போம். இது ஒரு அம்சம். இரண்டாவது முக்கியமான ஒரு அறிவிப்பு, இப்ப கோடை காலத்தை சந்தித்திருக்கிறோம். அது ஒரு விடுமுறை காலமாகவும் இருக்கின்றது. இந்த விடுமுறை காலத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பெற்றோர்களுடைய பண்புகள் ஒன்று இருக்குது. என்னன்னா, வருஷத்துல அந்த 11 மாசம் இவன் வந்து ஸ்கூலுக்கு போறானே, 5 வேளை தொழுகையை அவன் சரியா பேண முடியாத சூழ்நிலை ஏற்படுது. அந்த 5 வேளை தொழுகையை தொழுதாலும் சுண்ணத்தான தொழுகையை பேண முடியாத சூழ்நிலை இருக்குது. மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப குறைஞ்சு போகுது. முழுக்க படிப்புன்னு இருக்கிறானே. அதனால இந்த 1 மாச விடுமுறை இருக்கிறதுனால அந்த இபாதத்துல, அந்த படிப்புல, மார்க்க கல்வியில தேர்ச்சி பெறக்கூடிய அம்சத்தை பெறுவதற்கு இந்த 1 மாதத்தை பயன்படுத்தி கொள்ளலாமேங்கிற அக்கறை ரொம்ப குறைஞ்சு போய் நம்ம பெற்றோர்கள்ட்ட எந்த நிலை வந்திருக்கோம்? வருஷத்துல 11 மாசம் காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு ட்ரெஸ் மாத்தி படிச்சு 7:30 ஸ்கூலுக்கு கிளம்பி 8 உள்ள போய் வாசல் கேட்டு முன்னாடி நிக்கிறான். பாவம், புள்ள ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான். இந்த ஒரு 1.5 மாசத்துக்கு காலையில 10 மணிக்கு தான் எந்திரிக்கிட்டுமே அப்படின்னு சொல்லி விடிய தூங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடியதை பார்க்கிறோம். சரி, நைட்டு நேரங்காலமா படுத்து தூங்கிட்டு இருந்தான் 1 வருஷமா. சரி, லீவு நாள் தானே, நைட் 12 மணியா 1 மணியா டிவி பார்த்து தூங்கட்டும்னு சொல்லி இப்படி நம்முடைய பெற்றோர்கள் நம்ம பிள்ளைகளை இப்படியே தருதலையா விடும்பொழுதுதான் ஒரு 10 மணிக்கு எந்திரிச்சு 11 மணிக்கு சாப்பிட்டு அவன் பாட்டுக்கு விளையாட போயிடறான். சாயந்தரம் 7 மணி 8 மணின்ட்டு வரான். ஒரு பக்கம் விளையாட்டு, வீணான செயல்கள், பாவமான காரியங்கள்ட்டு அப்படியே வழிகட்டு போகக்கூடிய சூழ்நிலை பார்க்கிறோம். எந்த அளவு இருக்குன்னா, இந்த இளைஞர் சமுதாயத்தினுடைய வழிகட்ட நிலைகளை வைத்துத்தான் சமுதாயம் அப்படியே நரகத்தினுடைய படுகொலியை தேடி போய் கொண்டிருப்பார்கள். மக்களுடைய அங்கீகாரமும் ஆதரவும் இல்லாமல் போயிருச்சுன்னா சமுதாயத்துல எந்த தவறான செயல்களும் நடக்காது. இப்ப நம்ம இந்த மாதிரி பிள்ளைகளை ஒரு உற்பத்தி பண்ணி போயிடுச்சுன்னு வைங்களேன், நாளைக்கு இப்படிப்பட்ட பிள்ளைகளால் தான் இன்னைக்கு IPL கிரிக்கெட் போட்டி ஏகபோக ஆதரவோட நடந்துகிட்டு இருக்குது. எந்த அளவுக்கு ஒரு அதாவது IPL கிரிக்கெட் போட்டியை வந்து பரீட்சை நேரத்துல அது வைக்கிறதே கூடாது, அது நடத்துவதே கூடாது. அது ஒரு சூதாட்டமாகவும் ஆபாசங்களை அள்ளி இறைக்கக்கூடிய கடைகளாகவும் அது சமுதாயத்தை நாசமாக்கக்கூடிய செயல்கள் குவிந்த செயலாக இருக்கிற காரணத்தினாலும் அதை பரீட்சை நேரத்துல வைக்கும் காரணத்தினாலும் இது இளைஞர் சமுதாயத்தை நாசமாக்கிறோம், அவர்களுடைய கல்வி அறிவையும் நாசமாக்கி அவர்களுடைய இரையச்சத்தையும் அவர்களுடைய ஒழுக்கத்தையும் பாதிக்கின்ற வகையில் இருக்கிறதுனால இதை வந்து தடை செய்யணும்னு நாம பல்வேறு சட்ட நடவடிக்கைகளை எல்லாம் கடந்த வாரத்துல எடுத்தோம். ஆனால் இன்றைக்கு என்ன ஆயிப்போச்சுன்னா, அந்த IPL கிரிக்கெட் போட்டியை ஆரம்பிச்சவங்கிற பேர்ல அரை நிர்வாணமாகவே முழு நிர்வாணமாகவே ஆடி கூத்தாடி அந்த இடத்தை கேவலப்படுத்தி எந்த அளவுக்கு என்றால் இன்னைக்கு யாரெல்லாம் இந்த கிரிக்கெட்டை ஆதரித்தார்களோ அவர்களே காரி உமிழக்கூடிய அளவில் இது போன்ற கிரிக்கெட் விளையாட்டை இங்க தடை செய்யணும் சொல்லக்கூடிய அளவுல எல்லாருடைய மனம் கொந்தளிச்சு போயிருக்குன்னு சொன்னா அது இப்படி பார்த்து வருத்தப்பட்டா மட்டும் போதாது, அதற்கு ஒரு முடிவு கட்டணும். முடிவு கட்டக்கூடிய ஒரு லகான் நம்ம கையில தான் இருக்குது. அது ஒரு பூட்டு மாதிரி தான், சாவி தான், பூட்ட வேண்டியதா திறக்க வேண்டியதாங்கிற சாவி நம்ம கையில தான் இருக்கு. நம்முடைய இளைஞர் சமுதாயம் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற சமுதாயமா உருவாக்கப்பட்டால், ஒரு தர்பியத்து உள்ள ஒரு ஒழுக்கமிக்க இளைஞர்கள் உருவாக்கப்பட்டால் அங்க விலை போகாது. மார்க்கெட்டுக்கு யாரும் வரலன்னு அவன் இழுத்து மூடிடுவாங்க. ஆனா நம்ம மக்கள் இப்படி இந்த மாதிரி பொடும்போக்காக உருவாக்கப்பட்டு விட்டால் அவர்கள் குவிந்து போய் அங்கதான் மூழ்கி கிடப்பார்கள். அதனால் நம்முடைய பிள்ளைகளை இந்த 1.5 மாசம் பயனுள்ள வகையில மறுமையினுடைய தேடல்களை சம்பாதிக்கின்ற வகையில நம்ம உருவாக்கணும். அதற்காக நம்முடைய ஜமாத் சார்பாக தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்கள்ல ஒவ்வொரு கிளைகளிலும் கோடை கால நல்லொழுக்க பயிற்சி முகாமை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அந்த வருஷத்துல வந்து 11 மாசம், அது போக 11 மாசம் விடுங்க, வருஷத்துல 10 நாள் தான் இதை நம்ம நடத்துறோம். இந்த கிளாஸ் இந்த மார்க்க அறிவை மேம்படுத்தக்கூடிய மறுமை சிந்தனையை ஊட்டக்கூடிய ஒரு கல்வி ஏற்பாடை
10 நாள் தான் வருஷத்தில் நடத்துறோம். இந்த 10 நாள் முகாமில் உங்களுடைய பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சகோதர சகோதரிகள், இந்த சமுதாயம் இரையச்சம் மெருகூட்டப்பட்டு மறுமையில வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக உருவாகுவதற்கு அனைவரும் ஒத்துழைக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.